நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் நமது அன்பின் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலும் கூடி வந்திருக்கிற சகோதரர் மற்றும் சகோதரிகளுக்கு அன்பின் வாழ்த்துக்களை முதலாவது நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மிகுந்த காலதாமத்திற்கு என்னை மன்னிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய நாளிலும் கூட நம்ம தியானிக்க இருக்கிற தியானத்தினுடைய தலைப்பு 2 நினைவுகள். ஸோ இந்த ஒரு பாடம் எதுக்கு அப்படின்னு நமக்கு வசனத்தின் ஆதார வசனத்தை கேட்கும்போது நம்மளுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ கடந்த வருடங்கள் நாம் என்னென்ன விஷயங்கள்ல நம்ம இருந்தோம். இப்போ புதிய வருடத்துக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். அதுவும் புதிய மாதத்துக்குள்ளாக கடந்து வந்திருக்கிறோம். ஸோ அதை குறித்து நம்ம சில விஷயங்களை நாம் கொஞ்சம் தியானமாக எடுத்து நாம் ஆராதனை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஆதார விஷயங்களை குறித்து நாம் பார்க்கலாம். அப்போ கடந்த வருடங்களில் நாம் செய்ததை நினைவு கூர்ந்து பார்த்தால் என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு முதல் கேள்வி, கடந்த வருடங்களில் நாம் கடவுளோடு எந்த அளவுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதாவது அநேக உறவு முறைகள் நமக்கு இருக்கு. அநேக உறவு முறைகள் அப்படின்னா அண்ணன் தம்பி உறவு முறைகள் இருக்கு, கணவன் மனைவி உறவு முறை இருக்கு, தம்பி தங்கச்சி அண்ணன், இந்த மாதிரி நிறைய உறவு முறைகள், மாமன் மச்சான் அத்தை, இந்த மாதிரி நிறைய உறவு முறைகள் இருக்கு. உறவு முறைகள்னா என்ன என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? புது வருஷம் புதிய மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக பார்க்கும்போது உறவு முறைகளில் லைட் எரியுது இதில் ஃபோனில் ஃப்ளாஷ். அப்போது அந்த உறவு முறைகள் பார்த்தீங்கன்னா எதையுமே மறைக்க மாட்டாங்க, ஷேர் பண்ணிப்பாங்க. பார்த்தீங்களா, புதிய வருஷம் வந்து அப்போ அவங்கள்ட்ட இந்த ஏதோ சம்திங் ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஷேரிங். அப்போது அதுக்கு தான்டா மாமன் வேணும்பாங்க, அதுக்கு தான் அண்ணன் வேணும்பாங்க, அதுக்கு தான் தம்பி வேணும்பாங்க. இந்த மாதிரி என்னன்னா அவங்கள ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை அவங்க என்ன பண்ணிட்டாங்க சொல்லிட்டே இருப்பாங்க. இப்போ நாம என்ன சொல்லலாம்? நமக்கு அண்ணன் காப்பாத்திடுவாரா, தம்பி காப்பாத்திடுவாரா, இல்லை மாமா மச்சன் காப்பாத்திடுவாங்களா அப்படின்னு ஒரு பெரிய செக் பற்றி பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் அங்கே இல்லாமல் ஒரு லேகிங் இருக்கிறது நம்ம அங்கே பார்க்குறோம். ஏன் அப்படின்னா நம்ம என்னைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ அன்றைய நாளிலிருந்து இன்றைய நாள் வரைக்கும் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா, நம்ம பார்க்குறவங்க எல்லாம் உறவு முறைகள்லேருந்து கல் இருப்பாங்க. ஓரளவுக்கு நம்மளை என்ன பண்ணிடுவாங்க, இவனை பார்த்தா கழட்டி விட்டுருன்னு நினைப்பாங்க. எப்படியாவது இவனை என்ன பண்ணிடணும், கழட்டி விட்டு, இவன் பேசுகிற பேச்சு நம்மளால தாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரி, இது வந்து இந்த கடவுளோட உள்ள உறவு முறையை நீ கொஞ்சம் தியானிச்சு பாருங்க. அடுத்தது நம்ம பார்க்கும்போது கடந்த வருடங்களில நம்ம எத்தனை முறை பைபிளை கரெக்டாக வாசிச்சு அதை தியானம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு செக் பாயிண்ட்டுக்குள்ள அவங்க பார்க்கணும். ஜெபிக்கிறதுல கடந்த வருடங்கள்ல ஜெபத்துல எத்தனை முறை ஜெபிச்சிருப்போம், எத்தனை முறை நமக்காக ஜெபிச்சிருப்போம், எத்தனை முறை பிறருக்காக ஜெபிச்சிருப்போம். இது 2 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் பெஸ்ட் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். ஏன்னா ஒரு மனிதன் ஜெபம் பண்றது நல்லது, அது அவன் தனக்காக கண்டிப்பா ஜெபம் பண்றது நல்லது. ஆனா அதிகபட்சம் அவன் யாருக்காக தான் ஜெபம் பண்ணணும்? பிறருக்காக ஜெபம் பண்றது மிக மிக நல்லது. அதே போல கடந்த வருடங்கள்ல சகோதர சிநேகத்துல நம்ம எந்த அளவுக்கு ஈடுபாடு கொண்டு இருந்தோம் அப்படிங்கிறது நம்ம அங்க பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. இல்ல கடந்த வருஷம் முழுதுமாக நான் எதை தேடினேன், பணத்தை தேடினா அல்லது உலக ஆசை அதை நிறைவேற்றுறதுக்கு எந்த அளவுக்கு இதெல்லாம் ஆசைப்பட்டேன், இதை நான் அடைஞ்சிருக்கணும் அப்படின்னு இந்த வருஷத்துல எப்படியாவது இதை அடைஞ்சிருவேன். இல்லை வந்து புதிய வருஷம் வந்துச்சு, இந்த புதிய வருஷத்துலாவது இதை நான் சாதிச்சே தீரணும், இதை அடைஞ்சே தீரணும்னு சொல்லி ஏதாவது பிளான் போட்டிருக்கிறோமா? ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம திட்டமிடுதல்ல இதெல்லாம் இருக்கா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா செக் பண்ணி பார்க்கலாம். இன்னும் கூட பார்க்கும்போது நமக்கு சுயம்னு ஒன்று இருக்கும். சுயம்னா என்ன தெரியுதுங்களா? சுயம், அந்த சுயங்கிற விஷயத்துல வந்து நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம். சுயன்னு வந்துச்சாவே என்ன பண்ண மாட்டோம், விட்டு கொடுக்க மாட்டோம். ஆனா பொதுநலம்ங்கிறது சுயநலம், பொதுநலங்கிறது விட்டு கொடுக்கறது, சுயநலங்கிறது விட்டு கொடுக்காது. இந்த 2க்கும் நடுவுல நம்ம எப்படிப்பட்ட கேரக்டர் அங்க டெவலப் பண்ணி வச்சிருந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இந்த கடந்த வருடங்கள்ல கடவுளுடைய அன்பை எந்த அளவுக்கு தேடி கண்டுபிடிச்சிருக்கோம், குமாரி அன்பை எந்த அளவுக்கு தேடி கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா
ஒரு செக் பாயிண்ட்டுக்கு தான் இந்த ஒரு விஷயம் வச்சிருக்கோம். ஆனா நம்ம எவ்வளவுதான் தேடினாலும் ஒரு வசனம் நம்ம வாசிக்கிறோம் இன்னைக்கு. அந்த வசனத்தை படிக்கும்போது ஓரளவுக்கு நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புலம்பல் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். புலம்பல் 4:8. இப்பொழுதோ அவர்களுடைய முகம் அது கரியிலும் 4:8. இந்த வசனம் இருக்கான்னு பாருங்க. புலம்பலுக்கு நீதிமொழிகள் அடுத்தது என்ன இருக்கு? பிரசங்கி போடும். பிரசங்கி 4:8. ஒருவன் ஒண்டிக்காரனாய் இருக்கிறான், அவனுக்கு உடனாளியும் இல்லை, அவனுக்கு பிள்ளையும். ஒருவன் என்ன பண்றான்? ஒண்டிக்காரன்னா யாரு? யாரும் இல்ல, தனியா தான் ஒருத்தன் தான் ஒண்டிக்காரனா இருக்கிறான். அவனுக்கு உடனாளியும் இல்லை, அவனுக்கு உடனாளியும் இல்லை, அவனுக்கு பிள்ளையும் சகோதரனும் இல்லை, அவனுக்கு பிள்ளையும் இல்லை, சகோதரனும் இல்லை. அப்படி இருந்தும் அவன் படும் பிரயாசத்துக்கு முடிவில்லை, அவன் படும் பிரயாசத்துக்கு முடிவில்லை. அவன் கண் ஐஸ்வர்யத்தால் திருப்தியாகிறதும் இல்லை, அவன் கண் ஐஸ்வர்யத்தால் என்ன ஆறுதில்ல? திருப்தி ஆகிறதும் இல்லை. நான் ஒரு நன்மையையும் அனுபவியாமல் யாருக்காக பிரயாசப்படுகிறேன் என்று அவன் சிந்திக்கிறதும் இல்லை. இதுவும் மாயை, தீராத தொல்லை. அப்ப என்ன ஆறுதில்ல? அவன் கண் ஐஸ்வர்யத்தால் என்ன ஆகுறது இல்ல? திருப்தி ஆகுறது இல்ல. நம்ம எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் என்னதான் சேர்த்தனாலுமே ஒரு திருப்தி அப்படின்னு யாருக்காவது வந்துருச்சு அப்படின்னா, திருப்தின்னு என்ன அர்த்தம்? ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்றோம்னு வச்சுங்க, வயிறு முட்டை சாப்பிட்றோம். அப்ப திருப்தி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணக்கூடாது? மறுபடியும் சாப்பிடக்கூடாது. அதான் திருப்தி. திருப்தின்னா என்ன அர்த்தம்னா சாட்டிஸ்பிகேஷன் இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஒரு விஷயத்துல திருப்தி ஆயிடுச்சுன்னா அது மீண்டுமாக அதை தேடக்கூடாது. ஆனா நம்ம என்ன பண்றோம்? அன்னைக்கு சாப்பிட்ட மாதிரி இன்னைக்கு என்ன பண்ணணும்? சாப்பிடணும். அடுத்தது பிரயாசப்படுறோம். ஸோ அடுத்து இன்னொரு வசனம் வாசிக்கலாம். அதே பிரசங்கி 5:10 நம்ம வாசிக்கலாம் பாருங்க. பிரசங்கி 5:10. பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை. பணப்பிரியன் என்ன ஆகுறது இல்ல? பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்சோம் அப்படின்னா எவ்வளவு வேணா சம்பாதிக்கலாம். சம்பாதிச்சு அதில் திருப்தி அடைஞ்சா என்ன ஆயிடணும்? மீண்டும் சம்பாதிக்க கூடாது. நம்ம என்ன பண்றோம்? பொதுவா நம்ம என்ன பண்றோம்? ஒரு விஷயத்துக்குள்ளார போகும்போது அது மீண்டுமாக சம்பாதிக்கணும், அதை ஈடு கட்டணும், நிறைய சேர்த்தணும், பிற்காலம் முற்காலம் நிறைய விஷயம் போட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோம். ஆனா அது திருப்தி பண்ணுதான்னா அது திருப்தி பண்றதில்லை. பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வ பிரியன் செல்வ பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை, இதுவும் மாயை. ஆமா, இதுவும் மாயை. அதே 6:7 வாசிங்க. அதுலயே 6:7. மனுஷன் படும் பிரயாசம் எல்லாம் அவன் வாய்க்காகத்தானே. என்னது? சாப்பிட்றதுக்காக தான் நம்ம இவ்வளவு பிரயாசப்படுறோம். இந்த பூமியில நம்ம அன்றாட உணவுக்கு நம்ம என்ன பண்றோம்? கண்டிப்பா சம்பாதிச்சு உழைச்சி சம்பாதிக்க வேண்டியது நம்மளோட கடமையா இருக்குது. அவன் மனதுக்கோ திருப்தி இல்லை. வாய்க்காக தான் சம்பாதிக்கிறோம், ஆனா மனசுக்கு திருப்தி இல்லை. அப்ப இந்த மனசுக்கு திருப்தி பண்ற ஒரு விஷயம் இருக்கு, அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். இந்த மனசை திருப்தி படுத்துறதுக்கு ஒரு ஆராய்ச்சி நாம் பண்ணணும். இப்ப நம்ம பார்க்கலாம், கடந்த வருடங்கள்ல எத்தனை நாட்கள் இருக்குது? நம்ம ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாட்கள்? 305 நாட்கள். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். இதெல்லாம் கணக்கா கேட்காதீங்க அப்படின்னா. அப்போ ஏன் கேட்குறேன் அப்படின்னா, இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இதில் ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? திருப்தி அடைஞ்சிட்டோமா? 365 நாள்ல 24 மணி நேரத்துல ஒவ்வொரு நொடி பொழுதுல ஒவ்வொரு செகண்ட்ல நம்ம ஏதாவது ஒன்றுல ஆசையை நிறைவேற்றிட்டு திருப்தி அடைஞ்சிட்டோமானா திருப்தி அடையிறதில்லை. திருப்தி அடையிறதே இல்லை. அதுக்கு ஏதாவது நம்ம பிரயாசம் பண்ணிட்டே இருக்கோம். சரி, நம்ம பாடத்துக்குள்ள கடந்து போகலாம். இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, 1 ராஜாக்கள் 18:21 நம்ம கடந்து போறோம் பாருங்க. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 21வது வசனம். அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? இது 2 நினைவுகள். இப்ப சபை வகுப்பாரா அழைக்கப்பட்டிருக்கிற நாம 2 நினைவுகள் இருக்குதா? 2 நினைவுகள் யாரெல்லாம் இருக்குது? எல்லாருக்குமே இருக்கு. சரி, வீடா சபையா? கேள்வி கேட்கிறேன்.
கரெக்டா சொல்லுங்க. சரி, இப்ப அப்படி வேணாம், பேசிக்ல இருந்தே போவோம். வேலையா வீடா? அது வேலையா வீடானா ரெண்டுல ஆமா இல்லையா ஏதோ ஒரு பதில். வேலையா வீடா? வீடுதான். நிறைய பேர் வீடுதான். அதான முக்கியம். ஏன்னா வேலைக்கு வந்து போனா கூட நம்ம என்ன பண்ணலாம், வீட்டுல உட்காந்து ரேஷன் கடை அரிசி வச்சு சாப்பிட்டுருக்கலாம். கரெக்டா? ஆனா வேலைக்கு போயிட்டோம், வீட்டை விட்டுட்டோம்னா தெருவில் தான் உட்காரணும். பேசிக் பேசிக் இது. ரெண்டாவது, இப்போ என்ன பண்றோம், வேலையை கட் பண்ணியாச்சு. வீடா சபையா? எப்படி டெஸ்டிங் இந்த மாதிரிலாம் கேட்டிங்கன்னா தப்பு முதல். ஏன்னா நீங்கள் கேட்குற கேள்வியே தப்பு. 2 நினைவுகள் சொல்லிட்டீங்க. 2 நினைவுகளில் எது கரெக்டு? இந்த நினைவுக்கும் அந்த நினைவுக்கும் நம்ம சம்மந்தப்படுத்தி பார்க்கறது இல்லை. சபையா வீடானா ரெண்டுமே முக்கியம். புரியுதுங்களா? வீடு சபை. வீட்டில் கரெக்டாக இருந்தோம்னா சபையில் கரெக்டாக இருப்போம். சபையில் கரெக்டாக இருந்தோமா வீட்டில் கரெக்டாக இருக்கும். 2 ஒழுங்குமுறைகளும் கரெக்டாக இருக்கணும். இந்த நினைவுகள் எப்படிப்பட்ட நினைவுகளாக இருக்கும் அப்படின்னா, உலகமா வீடா, உலகமா சபையா, இது எல்லாமே பார்த்து பார்த்து நம்ம என்ன பண்ணணும்னா, எதுல பேசிக்கா இருக்கிற விஷயத்தை எதை ரிஜெக்ட் பண்ணணுமோ அதை ரிஜெக்ட் பண்ணணும். எது முக்கியமானதோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது ஜனங்கள் எல்லாம் என்ன பண்றாரு, கேதர் பண்றாரு ஒரு இடத்துல. எலியா என்ன பண்றாரு, எலியாங்கிற ஒரு தீர்க்கதரிசி ஜனங்களுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கூட்டுறாரு. கூட்டிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, 2 விஷயம் கேட்கிறாரு. கர்த்தர் உண்மையாலுமே தெய்வமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் தெய்வமானால் என்ன பண்ணுங்க, அவரை பின்பற்றுங்கள். ஒருவேளை பாகால் தெய்வமானால் ஆப்ஷன் உலகமா கடவுளுடைய பங்கீடா, உலகத்துக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கிறோம். இப்ப பாகால் தெய்வமான அவரை பின்பற்றுங்க என்றால் ஜனங்கள் என்ன பண்றாங்க, வசனம் பாருங்க. 2க்குமே என்ன சொல்றாரு, பின்பற்றுங்கள். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவருக்கு என்ன பண்ணல, நாமளாச்சும் பதில் சொல்லணும். ஆனா அவங்க என்ன பண்ணல, ஜனங்கள் ஒன்றும் சொல்லவில்லை. இப்ப என்ன பண்றாருன்னா, நம்ம இந்த விஷயத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது இந்த காரியங்களை ரொம்ப டீட்டெயிலா நம்ம பார்க்கணும். எப்படி பார்க்கணும் அப்படின்னா, பிதா குமாரன், பிதாவையும் குமாரனையும் நம்ம செக் பண்ணி பார்க்கிறோம். குமாரன் பூமியுள்ள நாட்களில் யாரை மகிமைப்படுத்தினார்? பூமியுள்ள நாட்கள்ல குமாரன் பிதாவை என்ன பண்ணாரு, மகிமைப்படுத்தினார். குமாரனுடைய சீஷர்கள் என்ன பண்ணாங்க, பிதாவை மகிமைப்படுத்தினாங்க குமாரன் மூலியமாக. இப்ப நாம யாரு, சீஷர்கள். சீஷர்களுக்கு பின் வந்த சீஷர்கள். இப்ப நாம யாரை மகிமைப்படுத்தணும், குமாரன் மூலியமாக. அதுதான் கான்செப்ட். எந்த ஒரு செயல் எடுத்தாலும் அந்த செயல்களுடைய நிறைவு பகுதி என்னவாக இருக்கணும்னா, அது கடவுளை மகிமைப்படுத்துவதாக கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய கான்செப்டை நம்ம முக்கியமா புரிஞ்சுக்கிறோம். எப்படி நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, தொடர்ந்து நீங்க வாசிங்க 22. அப்பொழுது எலியா ஜனங்களை நோக்கி, கர்த்தரின் தீர்க்கதரிசிகளில் மீதியா இருக்கிறவன் நான் ஒருவன், பாகாலின் தீர்க்கதரிசிகளோ 450 பேர். கீழே வாங்க. அதாவது எங்க வாசிக்கலாம் அப்படின்னா, நம்ம தொடர்ந்து அப்படியே கீழே லாஸ்ட்ல வாசிங்க. 30 பக்கமா அந்த இது வரும் பாருங்க. தொடர்ந்து வாசிங்க. இப்போதும் 2 காளைகளை எங்களிடத்தில் கொண்டு வரட்டும். ஒரு காளையை அவர்கள் தெரிந்து கொண்டு அதை சந்து சந்தாக துண்டித்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைக்க கடவர்கள். நான் மற்ற காளையை அப்படியே செய்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைப்பேன். நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள், நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன். அப்பொழுது அக்கினியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்றான். இது கான்செப்ட்ல உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நான் விளக்கம் கொடுக்கல. நெக்ஸ்ட். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இது நல்ல வார்த்தை என்றார்கள். அப்பொழுது எலியா பாகாலின் தீர்க்கதரிசிகளை நோக்கி, நீங்கள் அநேகரானதால் நீங்களே முந்தி ஒரு காளையை தெரிந்து கொண்டு. அதெல்லாம் முடிச்சுட்டு அவர் கூப்பிடுவார் கடைசியில. இதெல்லாம் நான் சொல்றது ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்லி கீழே வரும். அந்த அக்னியெல்லாம் பட்சித்தது அதுக்கப்புறம் வாசிங்க. அந்த அக்னியெல்லாம் பட்சித்து போட்டது அதுக்கப்புறம் வாசிச்சு பாருங்க. அக்னி பட்சித்து போட்டது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி பாருங்க. கீழே அப்படியே கீழே வாங்க. நீ திருப்புங்கப்பா, டர்ன் பண்ணு. இன்னும் கீழே வாங்க. இதுக்கப்புறம் மத்தியான வேலையிலே
மத்தியான வேளையிலே எலியா அவர்களை பரியாசம் பண்ணி எலியா அவர்களை பரியாசம் பண்ணி உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள். இல்ல 29 பாருங்க. இதுல மத்தியான வேலை சென்ற பின்பு அந்தி அந்தி பலி செலுத்தும் நேரமட்டாக சன்னதம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை. மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை, கவனிப்பாரும் இல்லை. அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி, இப்பதான் பாருங்க, எலியா சகல ஜனங்களையும் நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு, அதுக்கப்புறம் கீழே அதெல்லாமே பாருங்க, அந்த தண்ணீர்ல போட்டு தண்ணீரை நிரப்பிட்டு அதுக்கப்புறம் கீழே வாங்க, ஸ்கிப் ஆகி கீழே வாங்க. அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார். அந்த வார்த்தையினுடைய தன்மை தான் நம்ம முக்கியமான ஒரு தன்மை. அந்த தன்மை என்னன்னா 39 வாசிங்க. 39. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். அப்ப மேல வாசிங்க. இப்ப மேல வாசி 36 37 வாசிங்க. இப்போ 36 37. அந்தி பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலில் நீர் தேவன் என்றும். இது என்ன சொல்ல வராரு அப்படின்னா, இந்த இடத்துல 2 பேர்த்த கூட்டுறாரு. பாகாலுடைய குரூப் எல்லாத்தையும் கூப்பிட்டு என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணி எல்லாம் ஃபெயிலியர், எல்லாம் கீறிக்கிட்டு ரத்தமா ஊத்துது. ஆனா ஒரு ஆக்ஷனும் நடக்கல. ஆனா கடைசியில என்ன நடக்குது அப்படின்னா, எலியா தான் இது எல்லாமே செஞ்சாரு. செஞ்சது எல்லாமே யாரு? எலியா தான் செஞ்சாரு. இதெல்லாம் பண்ணுங்க, என்ன வேணா பண்ணி பாருங்க, நீங்க என்ன வேணா பண்ணி பாருன்னு சொல்லிட்டு கடைசியில ஒரு விஷயத்தை இன்சிஸ்ட் பண்ணி காமிக்கிறாரு. என்ன இன்சிஸ்ட் பண்ணி காமிக்கிறாருன்னா, அந்திபலி செலுத்தும் நேரத்தில் தீர்க்கதரிசியாக எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே யார் தேவன் இன்சிஸ்ட் பண்ணிடுறாரு. அவர் தான் உண்மையான கடவுள் என்று எல்லாரும் ஜனங்களுக்கு முன்பாக கடவுளுடைய அந்த மகிமைப்படுத்தக்கூடிய அந்த ஸ்தானத்துல அவரை மகிமைப்படுத்துவதற்கு அவர் தன்னுடைய வார்த்தையை வெளிப்படுத்துறாரு. நான் செய்யல எதுவுமே, நான் மூலியமாக என் மூலியமாக எதுவுமே நடக்கல, நீர் தேவன் என்றும். இங்க பாருங்க, இது செப்பரேட் பண்ணி காமிக்கிறார். 2 விஷயத்தை செப்பரேட் பண்ணி காமிக்கிறார். நீர்தான் கடவுள், நான் யாரு? நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும். வாசிங்க. நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். இதெல்லாம் நானா செய்யல, இதெல்லாம் யாரா செய்யல? நானா செய்யல, உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்று இன்றைக்கு விளங்க பண்ணும். இதுதாங்க பார்க்கணும். நம்ம முக்கியமான ஒரு பாடம் என்ன அப்படின்னா, 2 நினைவுகள் நம்ம கிட்ட இருக்கு. இந்த உலகத்துல நாம வாழும்போது 2 நினைவுகள் இருக்குது. ஒன்று நாம் என்ன பண்ணுவோம், சுயமா யோசிப்போம். இன்னொன்னு சபைக்கு வரும்போது சபை பத்தி யோசிப்போம். இன்னும் வேலை ஸ்தலத்துக்கு போனா வேலை ஸ்தலங்கள் இருக்கிற பத்தி யோசிப்போம். எங்க போறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிப்போம், அடாப்ட் பண்ணிப்போம். ஆனா வீடாவது, வேலை ஸ்தலமாவது, சபையாவது, இந்த ஸ்தலங்கள் எல்லாவற்றையும் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. அதுவா இதுவானாலும் உங்களால பிக்கப் பண்ண முடியாது. வேலையா வீடா அந்த மாதிரிலாம் கேட்டீங்கன்னா நீங்க ஏதோ ஒரு பதில் சொன்னீங்கன்னா ஏதோ ஒரு பதில் தான் நம்ம சொல்லுவோம். ஆனா 3 இடங்களும் சரி, உலகத்திலும் சரி, வீடும் சரி, சபையும் சரி, வேலையும் சரி, இந்த எந்த இடத்துக்கு நீங்க போனாலும் அந்த இடத்துல நாம் பெரிய ஆளாக நம்மை நிரூபிக்க கூடாது. அதுதான் ஒரு முக்கியமான ஒரு கோட்பாடா அங்க காமிக்கிறாரு. அவர் என்ன பண்றாரு, நம்ம எதை செய்தாலும் எலியா என்ன செஞ்சாரு அப்படின்னா, நான் உம்முடைய ஊழியக்காரன்கிறத நல்ல தெளிவா எடுத்து காட்டுறாரு. வேலை ஸ்தலத்துக்கு போறீங்களா, நீங்க உண்மையா வேலை செஞ்சீங்கன்னா உங்களுடைய கடவுள் யாருன்னு கேட்பாங்க. வீட்டுல நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா உங்க பிள்ளைங்க உங்களை பார்த்து என்ன பண்ணுவாங்க, உங்களை பார்த்து உண்மையான கடவுள் யாருன்னு அவங்க தேடுவாங்க. உங்க அப்பா அம்மா தேடுவாங்க, என்னப்பா இவ்வளவு அழகா இவங்க குடும்பத்தை நடத்துறாங்கல்ல. அந்த போக்குல காரியங்களை பார்த்து என்ன பண்ணுவாங்க, ஜனங்கள் அங்க மாறதுக்குண்டான வாய்ப்புகள். இப்போ எங்க வேணா சபைக்கு வந்தோம், சபையில நம்ம நடக்கிற நடக்கைகள்ல, நம்முடைய நடக்கைகள்ல ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் வந்துச்சுன்னா என்ன நினைப்பாங்க? நம்ம எல்லாம் ஒரே குரூப்பா இருக்கிறோம். இப்ப நம்ம நடக்கையெல்லாம் ஒரே மாதிரியே இருக்கா? நம்ம எல்லாம் ஒரே குரூப், ஒரே சபை, ஒரே சத்தியம். ஆனா நம்ம நடக்கையில வித்தியாசங்கள் ஏன் இருக்குது? அப்போ இதோ ஒரு மேம்பாடு நம்ம எடுத்து ஹைலைட் பண்றோம். ஆனா என்ன பண்றாரு, வார்த்தையை ஹைலைட் பண்ணல. அதெல்லாம் சொல்றாரு பாருங்க, நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்று இன்றைக்கு விளங்க பண்ணுட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா,
பாகால் தெய்வமா இல்ல உண்மையாலுமே கடவுள் தான் தெய்வமா அப்படின்னா கண்டிப்பா அவர் என்ன பண்ற நிரூபிக்கிறதுக்கு அவர் தன்னை உயர்த்தல. எலியா என்ன பண்ணாருன்னா தன்னை அந்த இடத்துல உயர்த்தாம கடவுளை எங்கே உயர்த்தினார் என்று நம்ம அங்க புரிந்து கொள்றோம். இன்னைக்கு நம்ம கணக்குல எடுத்துக்கலாம். நம்ம இப்படியே கணக்கு எடுத்துக்கலாம். குமாரன் என்ன செஞ்சாரோ அதைத்தான் நாம செய்யணும். குமாரனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுறதுக்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். எந்த இடத்துல நம்ம கடவுளை நம்ம கனப்படுத்துகிறோம், எந்த இடத்துல கனவீனப்படுத்துகிறோம், கனப்படுத்தக்கூடிய இடத்துல கனப்படுத்தாம விட்டுட்டீங்க அப்படின்னா மீண்டுமாக வாய்ப்பு கண்டிப்பா என்ன ஆகாது, கிடைக்காது. எல்லார் முன்னாடியும் நம்ம என்ன பண்றோம்னா ஒரு பொருள் காட்சியாக இருக்கிறோம். எப்படி ஜனங்கள் எல்லாரையும் அழைச்சாரோ எலியா, எல்லாரையும் அழைச்சுக்கு முன்னாடி அதே போலதான் நமக்கு ஜனங்கள் முன்னாடி நம்முடைய அழைப்பு இருக்கு. நாம காட்ட வேண்டியது நம்முடைய குணலட்சணங்களை வெளிக்காட்ட வேணும். அது நம்ம காரியங்களை வெளிப்படுத்தக்கூடாதுங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்குது. இப்ப நமக்கு என்ன சில விஷயங்களை பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா வரும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தோணுது? இப்போ என்ன பார்த்தா எப்படி தோணுது? இல்ல இப்ப என்ன பத்தி நீங்க ஒரு ஹைலைட் பண்ணி வச்சிருப்பீங்கல்ல, ஒரு மோல்டிங் பண்ணி வச்சிருப்பீங்க. இப்ப நான் ஒரு பிரதரை பாக்குறேன்னு வச்சுங்க, அவங்க பேஸ் பார்த்தோன்னே அப்படின்னு ஒரு தீமை போட்டு ஒரு லோட் பண்ணி வச்சிருப்பீங்க. இவர் இப்படிதான் அப்படின்னு ஒரு லோடு பார்த்திருப்பீங்க. சரிங்களா? இப்ப என்ன பார்த்தோன்னு உங்களுக்கு என்ன தோணும்? இப்ப ஒண்ணு என்ன ஏதாவது திட்டிட்டு இருப்பீங்க, இல்ல ஏதாவது ஒரு பாராட்டிட்டு இருப்பீங்க, இவனுக்கு வேற வேலைன்னு சொல்லிட்டு இருப்பீங்க. ஏதோ ஒண்ணு சம்திங், ஏதோ ஒண்ணு என்ன பண்ணுவோம், ஒரு ஃபேஸ், ஒரு முகத்தை பார்த்தோன்னே ஒரு விஷயம் நடக்கும். ஆனா என்ன பார்த்தா ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை நான் உருவாக்கி வச்சிருந்தேன்னா பிரச்சனை கிடையாது. பாத்தீங்களா? இப்ப எலியா யார காமிச்சாரு? பிதாவாகிய கடவுள் தான் உண்மையான கடவுள்னு சொல்லி என்ன பண்ணாரு? ஜனங்களுக்கு முன்னாடி நிரூபிச்சு காமிச்சார். இப்ப நாம பார்க்கும்போது யார காண்பிக்கணும்? என்ன பார்த்தோன்னே என்னுடைய குறைகள் தென்பட்டுச்சுன்னா நான் என்ன பண்றேன்? தப்பு பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். நான் என்ன பார்த்தோன்னே என்னுடைய குறைகள் ஏதாவது ஹைலைட் ஆச்சுன்னா நான் தப்பு பண்ணிட்டேன்னு அர்த்தம். ஒரு விஷயம் பார்க்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம் பாருங்க. யோவான் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? இவ்வளவு காலம் உங்களோட கூட இருந்தும் நீர் என்னை அறியவில்லையா அப்படிங்கிறார். இந்த பாயிண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்டான பாயிண்ட். நீங்க பேசிக்கோட டாக்டரினோட மிக்ஸ் பண்ணி குழப்பிக்க வேணாம். என்னை பாருங்க, அடுத்தது, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். என்னை கண்டவன் அதான் மேல இருக்கிற வசனம் மீண்டுமாக வாசிக்கிறோம். வாசிங்க. மேல அது வசனத்தை மீண்டுமாக வாசிங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து. அதற்கு இயேசு பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? அப்ப என்னை அறியவில்லையா? அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம எதை ஹைலைட் பண்ணி நம்ம உங்களுக்கு காண்பிக்கிறோம் அப்படின்னா, என்னை கண்டவன் இயேசு சொல்றாரு. இயேசு என்னை கண்டவன் யாரை கண்டவன் சொல்றாரு? பிதாவை கண்டான். இப்ப நமக்கு அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு தான் என்ன கேட்டேன், என்னோட ஃபேஸ் பார்த்தோன்னே என்ன பார்த்தோன்னே உங்களுக்கு யார் ஞாபகம் வரணும்? இதுதாங்க. ஏன்னா கிறிஸ்தேசுனுடைய சாயலுக்காக அழைக்கப்பட்டிருக்கிற நம்ம யாருடைய சாயலை தரித்து கொண்டவர்களா இருக்கணும்? என்னை கண்டவர்கள் யாரை தான் காண்பிக்கணும்? நம்ம கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடிய பிம்பங்களாக காணணும். அவர் கிறிஸ்துவனுடைய மாதிரியான ஒரு ஆளுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லணும், பிற ஜனங்கள் சொல்லணும். அப்ப இந்த வசனத்துல நம்ம மீண்டுமாக பாருங்க, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 10 படி நம்ம வாசிக்கலாம் பாருங்க. நம்ம யாருடைய பிள்ளைகள் என்று எதன் அடிப்படையில அங்க காண்பிக்க முடியுங்கிறது ஒரு நம்ம ஸ்டான்ஸாவே எடுக்கலாம். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும், எதினாலே அப்படிங்கறது நம்ம பார்க்கலாம். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும், பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். பிசாசின் பிள்ளைகள் என்ன? அப்போ நம்ம யாருடைய பிள்ளைகள்? பிதாவினுடைய பிள்ளைகளா அல்லது பிசாசினுடைய பிள்ளைகளா? செக் பண்ணி பார்க்கணும். பிதாவினுடைய பிள்ளைகள். இங்க இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னை கண்டவன் பிதாவை கண்டான்ட்டாரு. இப்ப நம்மை கண்டவர்கள் யாரை கண்டிருக்கணும்? நான் உண்மையாலுமே சொன்னோம்னா நம்ம யாரதான் கிறிஸ்துவை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கிறிஸ்துவ ஜீவிகளாக நம்ம இருந்திருக்கணும். ஆனா பிதாவின் பிள்ளைகள் என்றால் என்ன அப்படின்னு ஆர்சி பைபிள்ல நம்ம பார்க்கலாம் பாருங்க. இப்ப அது அப்படி கன்டினியூ பண்ணுங்க. 3:10 பிதாவின் பிள்ளைகள் நம்ம வாசிக்கலாம். வாசிங்க. நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. அதுதான் பாருங்க, நீதியை செய்யாமலும் தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறாமலும் இருந்தவங்க யாரு? யாருடைய பிள்ளைகள்? 2 பாயிண்ட். நீதியை
செய்யாமலும் தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவங்க யாருடைய பிள்ளைங்க? பிசாசினுடைய பிள்ளைகள். சரி, இது நீதினா என்ன? இப்ப நம்மளுக்கு ஒரு சின்ன கேள்வி, நீதினா என்ன? இல்ல, ஜென்ரலா நான் கேட்கிறேன், நீதினா என்ன? தப்புன்னா தப்பு, கரெக்ட். தப்புனா தப்பு. நீங்க பாட புத்தகத்தில் யாராவது 1வதுலேருந்து 10வது வரைக்கும் படிக்கும்போது ஏதாவது பாட புத்தகம்னு சொல்லும்போது, நான் படிக்கிற காலத்தில் நான் ரொம்ப இப்போ ஓல்டு, எம்ஐபின்னு ஒன்று இருக்கும் தெரியுங்களா? எம்ஐபியில் நீதி போதனைகள்னு ஒன்று சொல்லுவாங்க. நீதி போதனைகள். ஒரு பசுவை ஒருத்தர் என்ன பண்ணிடுவார், கொன்றுவார். அதுக்கு என்ன பண்ணுவார் அவரை? அதே மாதிரி ஏற்றி கொன்றுவார். நீதிக்கு நீதி செஞ்சிடுவார். அதாவது ஒரு தப்புக்கு தப்பு. இதே பழைய ஏற்பாட்டு காலத்தில் நீதினா நான் என்ன சொல்லுவாங்க? பழைய ஏற்பாட்டில் நீதி செஞ்சதுன்னா என்ன சொல்லி செய்வாங்க? ஈடு கட்டுதல். இதுக்கு பேர் என்ன பேரு? ஈடு கட்டுதல். ஈடு கட்டுதல்னா என்ன அர்த்தம்? ஒருத்தர் கண்ணை தெரியாதனமா நோண்டிட்டாருன்னா என்ன பண்ணும்? அதே இடத்துல இந்த கண்ணை நோண்டினா அதுக்கு பேர் என்ன அர்த்தம்? ஈடு செய்தல் அல்லது நீதி செய்தல்பாங்க. நீதி. இப்ப நம்ம பார்க்கிறோம், ஆக்சுவலா இதை குறித்து தான் இந்த வசனம் அங்க போடப்பட்டு இருக்கிறதானா? அப்படி இல்லை. நீதி செய்யறதுன்னா என்ன அர்த்தம்னா, ஓகே, அவர் பண்ண தப்புக்கு நம்ம என்ன பண்ணணும்? சரியா தப்பு நிறைவேற்றணுமா? நீதி. அதான் நீதி. அதானே கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல், அதானே நீதி. ஸோ அதை நிறைவேற்றணுமா? அப்படிதான் அங்க வசனம் போடப்படுதா? அப்படி இல்லை. ஆர்சியில் நம்ம வாசிக்கலாம் பாருங்க. நீதிக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்குது. நீதிக்கு நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, இன்னொரு அர்த்தம் வசனத்தின் அடிப்படையில் பார்க்கிறோம். நேர்மையாய் செயல்படாதவரும். நேர்மையாய் செயல்படாதவரும். நீதி செய்யாமலும் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நேர்மையாய் செயல்படாதவரும். இங்க இருக்கு ஆர்சி பைபிள். அப்ப நேர்மையாய் செயல்படாதவரும், தம் சகோதர சகோதரிகளிடம் அன்பு செலுத்தாதவரும். தன் சகோதர சகோதரத்தை அன்பு. அப்ப நேர்மையாய் செயல்படாதவரும். 2 வேலைகளை செய்யலன்னா, ஒரு கிறிஸ்தவன் என்பவர் நேர்மையாய் செயல்படவில்லை என்றால், அவங்க நேர்மையை இழந்துட்டாங்கன்னா, அல்ல சகோதரத்துல காண்பிக்க வேண்டிய அன்பை கரெக்டா காண்பிக்கலன்னா, அவங்க யாருடைய பிள்ளைகள் அப்படின்னு காண்பிக்கிறோம். நாம யாருடைய பிள்ளைங்களை நம்ம எப்படி வெளிக்காட்டுறோம் அப்படின்னா, 2 விஷயம் கரெக்டா செய்யணும். நீதியை செய்யணும், அதாவது நேர்மையாய் நடந்துக்கணும். நேர்மையானா கரெக்டா நடந்துக்கணும். அதுதான் அவங்க இன்னாருடைய பிள்ளைகள் என்று நமக்கு அங்க வெளிப்பட்டுடும் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். இன்னும் நம்ம வசனம் ஆர்சியிலே வாசிக்கலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம் பாருங்க. 1 யோவான் 3:18. பிள்ளைகளே, நாம் சொல்லியும் பேச்சிலும் அல்ல, நாம் சொல்லிலும் பேச்சிலும் அல்ல, செயலிலும் உண்மையான அன்பை விளங்க செய்வோம். செயலில் உண்மையான அன்பை விளங்க செய்வோம். அதுதான் பாருங்க, இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, எந்த ஒரு விஷயம் வேணா எடுத்துக்கலாம். எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலும் சரி, நம்ம என்ன பண்றோம்னா பேச்சு மட்டுமே பேசுறோம். பேச்சே தான் நம்மகிட்ட. எப்போ கடந்த வருடங்கள் முழுவதும் நீங்க கணக்கை போட்டு டேலி பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பேச்சு பேசியிருக்குன்னு கணக்கு போட்டு பாருங்க. ஆனா செயல்ல எந்த அளவுக்கு செஞ்சிருக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்குது பாருங்க. அப்போ உண்மையான செயலில் நம்ம என்ன அன்பை காட்ட விளங்க செய்யணும் நம்ம பார்க்கிறோம். சரி, இப்போ அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்குறோம், ஒரு விஷயம் எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருந்தால் கண்டிப்பாக என்ன இருக்கும்? ஒரு எண்டிங் பாயிண்ட் இருக்கும். அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் எண்டிங் பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய சம்பவங்களை நம்ம பார்க்கலாம். ஒரு விஷயம், ஒரு காரியத்தினுடைய துவக்கம், அதுல நன்மை இருக்கலாம் அல்லது தீமை இருக்கலாம். ஒரு காரியத்தினுடைய துவக்கத்துல நன்மை இருக்கலாம், தீமை இருக்கலாம். அதுல என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு அனுபவம் கிடைக்கும். ஒரு காரியத்தை ஸ்டார்ட் பண்றோம், அதுல நன்மையா இருந்தாலும் சரி, தீமையா இருந்தாலும் சரி, அதுல ஒரு அனுபவம் நம்ம பெற்றிருப்போம். அந்த ஸ்டார்ட் பண்ண அந்த காரியத்துல வெற்றியா இருக்கலாம் அல்லது தோல்வியா இருக்கலாம். இந்த விஷயம் ஒவ்வொரு வாழ்க்கையில நமக்கு டெய்லி நடக்கிறது. ஏதோ ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்றீங்க, அது நன்மையா முடியலாம் அல்லது தீமையா முடியலாம். அதுல ஒரு அனுபவம் வாங்குவோம், அதுல வெற்றி கிடைக்கலாம் அல்லது தோல்வி கிடைக்கலாம். இப்ப நாம என்ன பண்ணுவோம்? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இது ஒரு கோட்பாடு. உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கோட்பாடு உங்களுக்கு மத்தியில வச்சுட்டேன். இப்ப புது வருடத்துக்குள்ள கால் வச்சாச்சு. ஏதோ ஒண்ணு தொடங்க போறீங்க. அது எதுவான இருக்கலாம். அது ஆவிக்குரிய ரீதியில நீங்க வைக்கக்கூடிய காரியமா இருக்கலாம், இல்ல உலக பிரகாரமான காரியமா இருக்கலாம். எதுவானாலும் சரி, எந்த காரியம் பூமியில ஏதோ ஒரு காரியம் நீங்க எதுவான ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ண கண்டிப்பா என்ன இருக்குது? எண்ட் இருக்குது. ஒரு துவக்கம், ஒரு முடிவு. இதுக்கு நடுவுல நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்னென்ன அப்படின்னு தான் 2 விஷயம் பார்க்கிறோம். நன்மை, தீமை, தோல்வி, வெற்றி, அனுபவம். இதுக்குள்ளார நீங்க என்ன பண்ணா கரெக்டா இருக்கும்? ஒரு காரியத்துல நன்மை வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? எதுவுமே சொல்ல மாட்டீங்க. என்ன பண்ணுவீங்க? கடவுளுக்கு நன்றின்னு சொல்லிட்டு போயிருவீங்க. ஒரு காரியத்தை ஸ்டார்ட் பண்ணி தோல்வி ஆயிடுச்சுன்னா
கடவுளுக்கு நன்றி சொல்லுவீங்களா? கடவுளுக்கு நன்றி சொல்லுவீங்களா? ஒரு காரியத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, வெற்றி கிடைச்சிச்சு, நன்றி. ஆனா தோல்வி கிடைச்சிச்சு. இப்ப நம்ம இப்ப புது வருடத்துக்குள்ள நம்ம அந்த விஷயங்களை கொஞ்சம் யோசனை பண்றோம். நன்மையா இருந்தா நமக்கு சந்தோஷப்படுவோம். தோல்வியா இருந்துச்சுன்னா எந்த அளவுக்கு அதை மனசு ஏத்துக்கும் நமக்கு? நன்மையை மட்டுமே நம்ம எப்பயுமே நேசிப்போம். ஆனா தீமையோ தோல்வியோ நமக்கு என்ன பண்ணாது, தாங்கிக்கூட பக்குவமோ மனசோ நமக்கு என்ன இல்லை. இது வரைக்கும் அந்த அனுபவத்துக்குள்ளார போயிருந்தவங்களுக்கு அது அது தெரியும். ஒவ்வொரு முறையும் தோல்வி வரும்போதோ அல்லது ஒரு விஷயங்கள்ல தீமை வரும்போதோ அதுல ஒரு அனுபவம் வாங்குறோம் பார்த்தீங்களா, அந்த அனுபவம் அடுத்த லெவலுக்கு உங்களை கூட்டிட்டு போகுது. ஏன் கடவுள் என்ன பண்ணாரு அப்படின்னா, இந்த பூமியில ஏன் தீமையின் அனுபவங்கள் கொடுத்தாரு? தீமையின் அனுபவங்கள் ஏன் கொடுக்கணும்? தீமையின் அனுபவங்கள் எதுக்கு? பேசிக் கிளாஸ்ல கேட்டிருப்போம். தீமையின் அனுபவங்கள் எதுக்கு? ஒவ்வொரு விஷயம் லேர்ன் பண்ண என்ன நடக்கும் அப்படின்னா, தீமை வரும்போது இதனுடைய ரிசல்ட் என்ன நம்மளுக்கு என்ன பண்ணிரும், தெரிஞ்சு போயிடும். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். எங்க பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா, ஒரு போய் திடீர்னு போய் டாக்டர்கிட்ட போய் ஒரு டேப்லெட் வாங்கிட்டு வந்துடுவேன். அடுத்த முறை அதே காய்ச்சல் வரும்போது அந்த அம்மா அதே மாத்திரை அப்படியே எழுதி கொடுக்கும். சரி, 3வது முறை வரும்போது என்ன பண்ணுவோம்? டாக்டர்கிட்ட போவோமா? சரி, என்ன பண்ணுவோம்? அதே மாத்திரை வாங்கி கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவோம் இல்லைங்களா? அப்போ அது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அப்பதான் மறுபடியும் டாக்டர்கிட்ட போவோம். அது வரைக்கும் என்ன பண்றோம்? ஒரு அனுபவத்தை, ஒரு தீமையினுடைய அனுபவத்துல என்ன பண்றோம்? ஒரு விஷயத்தை கத்துக்கிறோம். ஒருவேளை எனக்கு இந்த வழி வந்த உடனே அதே மாதிரி இன்னொருத்தருக்கு அந்த வழி வரும்போது என்ன பண்ணுவார்? வழி வயக்கணும் வாங்கினவர், இந்த வழி இப்படி இருக்குதுங்க, இதுக்கு இதுதாங்க ரெமிடின்னு என்ன பண்றோம்? நம்ம சொல்றோம். ஆனா அந்த தீமையே வாங்கலைன்னா ஆலோசனை யாருக்கு சொல்ல முடியும்? யார் அனுபவப்பட்டாங்களோ அவங்க ஆலோசனை சொல்லுவவர்களாக மாறுகிறார்கள். அனுபவப்படாதவர்கள் ஆலோசனை சொல்ல வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க என்ன பண்ணல, அனுபவப்படல. கடந்த வருடங்கள் முழுவதுமாக நாம் என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னா, துவக்கம், முடிவு, நடுவுல தீமை வாங்கியிருந்தோம்னா அதுக்கு பேர் என்ன பேரு? அனுபவங்கள். ஒருவேளை வெற்றி கிடைச்சிச்சுன்னா கம்மி, தோல்விக்கு அது வெற்றியில கூட அனுபவங்கள் இருக்கு. கடந்த வருடங்கள் நம்ம என்ன பண்ணிடலாம்னா அது அனுபவங்களாக எடுத்துக்கொள்ளலாம். ஏன்? இந்த வருடத்துக்கு அது என்ன பண்ணுது? ஆலோசனை கொடுக்கிறது. கடந்த வருடங்கள் நாம் என்னென்ன தவறுகள் பண்ணினோமோ அந்த தவறுகள் எல்லாம் நினைவு பார்த்து இந்த அனுபவங்களை பெற்றுக்கொண்டு நாம் இந்த வரக்கூடிய இந்த துவக்க காலத்திலிருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, தீமையினுடைய அனுபவங்கள் வரும்போது அதுக்குண்டான ஆலோசனைகளை செய்து எந்த இடமா இருந்தாலும் சரி, அந்த அனுபவங்களுடைய முக்கியமான பண்பு என்னன்னா, கடவுளை மகிமைப்படுத்துவது. நன்மையானாலும் சரி, தீமையானாலும் சரி, வெற்றியானாலும் சரி, தோல்வியானாலும் சரி, அந்த அனுபவங்கள் வந்ததுடைய நோக்கம் என்னன்னா, நீங்க கடவுளை மகிமைப்படுத்துவது. இப்போ ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன். யோபுக்கு என்ன நடந்துச்சுன்னா, தீமையினுடைய அனுபவம் நடந்துச்சு. ஆனா அவர் என்ன பண்ணார்? யாரை மகிமைப்படுத்தினார்? தீமையினுடைய அனுபவம் வந்தா கடவுளை மகிமைப்படுத்த கூடாது தானே நம்ம. அவர் என்ன பண்ணாரு? கடவுளை மகிமைப்படுத்தினாரு. தாவீது சவுல் எத்தனையோ முறை கொல்ல வகை தேடினார். என்ன பண்ணாரு? கடவுளை அவரை உயர்த்தினார். தீமையினுடைய அனுபவங்கள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு நம்ம கொண்டு போக தர, அது எல்லாமே அனுபவங்கள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வரக்கூடிய காலங்கள்ல அது ஆலோசனையை தந்து நம்மளை கரெக்டா மாத்தி கொண்டு போகும் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். எந்த ஸ்தானத்தை ஒரு விஷயம் மறந்துடக்கூடாது. கடவுளை மகிமைப்படுத்துறத விட்டுட்டு வேற விஷயத்துக்கு அங்க போயிடக்கூடாது. அதை தான் நம்ம சொல்றோம். 1 ராஜாக்கள் 18:39 கடைசியா நம்ம பார்க்கும்போது எந்த ஒரு விஷயமான அந்த அனுபவங்கள்ல மற்றவர்களுக்கு முன்பாக நம்முடைய கடவுள் தான் உண்மையான கடவுள் என்று விளங்க செய்வதில் தயக்கம் காட்டக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த எலியா தீர்க்கதரிசி அங்க பாக்குறாரு. வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. 18:39 18:39 ஜனங்கள் எல்லாரும் பாருங்க, ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகம் குப்புற விழுந்து, இதுதாங்க எலியா செய்துட்டு தானே ஒரு ஜனங்கள் எல்லாரும், ஒருத்தர் கூட இல்ல, ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகம் குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் என்றார்கள். இதுதாங்க நாம் செய்யணும்.
அவருடைய அனுபவம் அவருடைய அனுபவத்தில் அவர் கொண்டு காண்பிச்சது யாருன்னா, எல்லாருக்கு முன்பாக நம்முடைய கடவுளை நம்ம என்ன பண்றோம், இந்த வருடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா, உண்மையான கடவுள் எங்களுடைய கடவுள்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்கு நம்முடைய கேரக்டர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்முடைய அனுபவங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமா அங்க இருக்கு, நம்ம அங்க பார்க்கிறோம். சரி, இதே தானியேலுடைய தோழர்களை கவனிக்கலாம். தானியேல் தோழர்களை தூக்கி எங்க போட்டாங்க? நெருப்பு குகையில். அவங்க என்ன பண்ணாங்க? நெருப்பு குகையில போறது நல்லதா? அனுபவம் நல்லதா கெட்டதா? தீமையினுடைய அனுபவம். தீமையினுடைய அனுபவத்துல அவர் என்ன பண்ணாரு? நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, போட்டா கண்டிப்பா கருகி போயிரும்னு நினைப்போமா, என்ன நினைப்போமோ தெரியல. ஆனா அவர் என்ன பண்றாரு பாருங்க. தானியேல் 3ஆம் அதிகாரம் 17 மற்றும் 18 நீங்க வாசிச்சு பாருங்க. தானியேல் 3, 17 மற்றும் 18. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். இது விசுவாசம். இது விசுவாசம். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். இது விசுவாசம். இது இன்னும் நடக்கல. ஆனா விசுவாசத்தின் அடிப்படையில் இவருடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துறாரு. விடுவிக்காமற் போனாலும், ஒருவேளை விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை. இப்ப என்ன விஷயம் அப்படின்னா, நமக்கு அனுபவங்கள் வரும்போது கண்டிப்பா விசுவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த விசுவாசத்துல நம்ம யாரை காண்பிக்கணும்னா, உண்மையான கடவுளை நம்ம அங்க காண்பிக்கிறவர்களாக காணப்படணும். அதுக்கு தான் இந்த ஒரு விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். இதே தானியேல் 2ஆம் அதிகாரம் 46, 47 நீங்க வாசிச்சு பாருங்க. தானியேல் 2ஆம் அதிகாரம் 46 மற்றும் 47. அப்பொழுது ராஜாவாகிய நெபுகாத்நேசர் முகங்குப்புற விழுந்து தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் தூபம் காட்டவும் கட்டளையிட்டார். இது என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். இப்ப தானியேல் தோழர்கள் சாக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும்போது, அவங்க அந்த சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்லி அவங்க ஜெபம் பண்ணும்போது அவங்க யாரு வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க? தானியேலையே வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. உம்முடைய கடவுள் தான் உண்மையான கடவுள்னு அங்க சொல்ல வச்சாங்க. இதெல்லாம் எதுக்கு நம்ம சொல்றோம் அப்படின்னா, ஒரு கேள்வி நமக்குள்ள கேள்வி வருது. நம்முடைய ஆரம்பத்திலிருந்து, பிறந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் உங்களுடைய வயது கணக்கிட்டு பாருங்க. கணக்கிட்டு பார்த்துட்டு பிதாவுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை எங்க கொடுக்காம விட்டீங்கன்னு கணக்கு போட்டு பாருங்க. வசனம் வாசிக்கிறோம். மல்கியா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. இப்ப நமக்கு ஒரு கேள்வியாக அந்த விஷயம் அங்க நிற்கும். என்ன கேள்வி நிக்குதுன்னு அவங்க பார்க்கலாம் பாருங்க. குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கணம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால். இப்பதான் பாயிண்ட். இங்க பாருங்க, நான் பிதாவானால் என் கணம் எங்கே? எங்க? உண்மையான பிதாவை அறிந்திருக்க கூட்ட ஜனம் யாருன்னா நாம தான். உண்மையான பிதா கடவுளானால், பிதாதான் மெய்யான கடவுளானால், அவரே கேட்கிறாரு என் கணம் எங்க? யாரு தான் கொடுக்க முடியும் அந்த கணத்தை? யார் கொடுக்க முடியும்? நாம தான் கொடுக்கணும். நம்ம அழைக்கப்பட்டக்கூடிய அழைப்பின் நோக்கம் என்ன அப்படின்னா, எந்த ஸ்தானத்துல எங்க போறோமோ எங்க வரமோ எதுவா செய்யுங்க, எதனுடைய ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கட்டும், எண்டிங் பாயிண்டா இருக்கட்டும், அவருக்கு கொடுக்க வேண்டிய கணம் அந்த இடத்துல கொடுத்திருக்கிற மாதிரி தான். பிதாவாகி நான் பிதாவானால் என் கணம் எங்கே? நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். யாருங்க ஆசாரிகளை அசட்டை பண்ணுகிற ஆசாரிகளாய் உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதினாலே அசட்டை பண்ணினோம் அது நீங்க நெகட்டிவ் பாயிண்ட்ல அங்க பாருங்க. இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. அப்ப நாமெல்லாம் யாரு அப்படின்னா ஆசாரியர்கள், அழைக்கப்பட்ட ஆசாரியர்கள். நீங்கள் ஆசாரியர்களாக ஆசாரியர்கள் ஊழியம் செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்க. ஆசாரிய ஊழியம் யார் செய்வாங்க? ஆசாரிய ஊழியம் யார் செய்வாங்க? பழைய ஏற்பாட்டுல லேவியர்கள் செய்வாங்க. ஆசாரியர்கள் லேவியர்கள் நம்ம சொல்றோம். அப்போ கடவுளுடைய ஆசாரிகள் எங்க வேலை செய்வாங்க? அப்படிதான் வேலை முக்கியம். எங்க வேலை செய்வாங்க? ஆசரிப்பு கூடாரத்துல வேலை செய்வாங்க. இப்ப நாம எங்க வேலை செய்யறோம்? பாளையத்துக்கு உள்ளாரையா, பாளையத்துக்கு புறம்பேவா? பாளையம் இருக்கும். அதாவது ஆசாரிப்பு கூடாரத்துக்கு வெளியே இருக்கிறது பேரு பாளையம். ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள வேலை செய்யறோமா, ஆசாரிப்பு கூடாரத்துக்கு வெளியே வேலை செய்யறோமா? புறம்பே இருந்தா அதுக்கு பேர் பாளையம். பாளையம் என்னன்னு தெரியும் உங்களுக்கு? ஜனங்கள் எல்லாம் குழும்பித்து ஒரு ஆசாரிப்பு கூடாரத்தை சுத்தி வீடு போட்டு டென்ட் போட்டிருப்பாங்க. இப்ப நம்முடைய வேலை எங்க இருக்கணும்? ஆசாரிப்பு கூடாரத்து வேலையை முடிச்சுன்னு எங்க தான் வரப்போறோம்? பாளையத்துக்கு வெளியே வந்துடும். ஆனா மீண்டும் நம்முடைய வேலை எங்க தான் இருக்குது? அப்ப அங்க போனா நம்முடைய வேலை என்ன? பிதாவை கனம் பண்ணுகிறது.
அப்போ நம்ம முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நாம எங்க இருக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்ல. நம்ம கனம் பண்றதில்ல, கனம் பண்ண வைக்கிறதில்ல. நாம கனம் பண்றதில்ல, மத்தவங்கள கனம் பண்ண வைக்கிறதில்ல. நம்முடைய கோட்பாடாக வருகிற வருடம் அமைந்தால், கண்டிப்பா அது கடவுளுக்கு பிடித்தமான ஒரு வருடமாக அது அமையும். அப்போ நம்ம ஒருவேள உபாகமம் 28, 28 நம்ம வாசிக்கலாம் பாருங்களேன். உபாகமம் 28, 28. உபாகமம் 28, 28. கர்த்தர் உன்னை புத்தி மயக்கத்தினாலும் என்னென்ன பாருங்க. கர்த்தர் உன்னை புத்தி மயக்கத்தினாலும் குருட்டாட்டத்தினாலும் மனத்திகைப்பினாலும் வாதிப்பார். இப்போ இது எதுக்கு பிரதர் சொல்றோம் அப்படின்னா, நாம கண்டபடி இஷ்டப்படி நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா, நாம என்ன பண்றோம்னா, நம்ம அழைக்கப்பட்ட அழைப்பை மறந்து நம்முடைய விஷயங்கள்லாம் விட்டு விலகி, ஏதோ நம்ம இந்த அழைப்பு தெரியாம வந்துட்டது மாதிரி நம்ம ஒரு வேளை ஓடினோமானால் என்ன பண்றாரு, என்னென்ன நடக்கும் அப்படின்னா, கர்த்தர் என்ன பண்ணுவார், புத்தி இருக்கும். ஆனா அது எப்படி இருக்கும், மயக்கத்தினால இருக்கும். அப்புறம் கண்ணு தெரியாது. அப்புறம் திகைப்பு, மன திகைப்பு. அப்போ ரொம்ப முக்கியம். கடவுளை ஒருவேளை நம்ம மகிமைப்படுத்தாம அவர் விட்டுட்டோம், அவரை தேடாம விட்டோம், அவருக்கு கொடுக்க வேண்டிய கனம் நம்ம கொடுக்கலன்னா, இந்த விஷயங்கள் இருக்கும். இந்த விஷயங்கள் இருந்தா என்ன நடக்கும்? ஒருத்தருக்கு புத்தி மயக்கம் வந்தா கடவுள் யாருன்னு தெரியுமா? நமக்கு எத்தனை பெர்சன்டேஜ் அறிவு இருக்குது அப்படின்னா, அந்த அறிவுல கடவுளை தேடுறோம். கடவுள் இருக்கிறாருன்னு சொல்றோம். பிதா இருக்கிறாரு, குமாரன் இருக்கிறாரு, நம்மளுக்கு இருக்க அறிவு சொல்றோம். ஒருவேளை ஒரு பாயிண்ட் கம்மியா இருக்குது, ஒரு மூளையோட திறன் கம்மியா இருந்துச்சுன்னா அவருக்கு என்ன தெரியும்? அவர் சொன்னா புரியுமா? நீங்க குழந்தைங்கலாம் பார்த்துருப்பீங்க. ஒரு 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 பாயிண்ட் கம்மியா இருக்க அறிவு உள்ள ஐக்யூ கம்மியா இருக்கிற பிள்ளைங்கள்ட்ட நீங்க பேசி பாருங்க. பேசி பார்த்துருக்கீங்களா யாராவது? அவங்களுக்கு புரியுமா? சொன்னது புரிய வைக்கிறது எவ்வளவு நேரம் ஆகும்? ஐக்யூனா உங்களுக்கு புரியுதா? இன்டெலிஜென்ட் கோஷன் சொல்றாங்க. அவங்களுக்கு சொன்னா அந்த திறன் புரியாது. சொல்ற திறன் அவங்களுக்கு மனநிலை வளர்ச்சி குன்றியவர்கள்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா ரொம்ப கேர் எடுக்கணும். அதிக ஸ்ட்ரெஸ் பண்ணி தான் சொன்னதான் அவங்களுக்கு புரியும். அப்போ ரொம்ப புத்தி மயக்கம் வந்துச்சுன்னா அந்த மாதிரி தான். இன்னைக்கு ஐக்கியூ குறைஞ்சிச்சுன்னா கடவுளை நம்ம என்ன பண்ண மாட்டோம், மறந்துடுவோம். குருட்டாட்டம் இருந்துச்சு, கண்ணு தெரியலனா, கண்ணு தெரியாதவங்கள்ட்ட போய் வழியை காட்டினா முடியாது. அப்போ மன திகைப்பு இதெல்லாம் நம்ம என்ன பண்றோம்னா, இப்போ ஒருவேளை நம்ம சரியான ஆங்கிள் புரிஞ்சுக்கல அப்படின்னா நாமளும் குருட்டாட்டத்தில் இருக்கிறோம், மன திகைப்பில் இருக்கிறோம், புத்தி மயக்கத்தில் இருக்கிறோம்னு அர்த்தம். சரி, இது ஏசாயா 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம் பாருங்க. ஏசாயா 6:9. அப்பொழுது அவர், நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி, நீங்கள் காதார கேட்டும் உணராமலும் கண்ணார கண்டும் அறியாமலும் இருங்கள் என்று சொல். இவங்க காதார கேட்டு உணராமலும். காதார கேட்டுச்சு என்ன ஆகும்? ஒரு 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 வழி போக்கன்ல ஒருத்தர் வந்து ஒரு வழியா போயிட்டு இருக்கிறாரு. திடீர்னு ஒரு குழி வந்துச்சு. பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்றாரு, அங்க குழி இருக்குதுப்பா அப்படின்னு சொல்றாரு. அவரு காது கேட்டுச்சுன்னா என்ன பண்ணுவாரு? காது கேட்டுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாரு? ஐயோ குழி இருக்குதுன்னு சொல்லி என்ன பண்ணுவாரு? விலகி போயிடுவார். காது கேட்கலாம், குழியில விழுந்துருவார். காதாறு கேட்டு உணராதவர்கள் எங்கதான் பண்ணுவாங்க? காதாறு கேட்டு உணராதவர் குழியில விழுந்துருவாங்க. கண்ணார கண்டும் அறியாத இருக்கிறவங்க யாரு? குருடர்கள். பாருங்க, இந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தெரிஞ்சும் நான் தெரியாத மாதிரியே இருக்கிறது, பார்த்தும் பார்க்காத மாதிரியே நடந்துக்கிறது. இதுதான் வந்து குருட்டாட்டமான ஒரு விஷயங்களை பார்க்கிறோம். அப்போ நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியம், சிந்தனைகளினாலே நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, இந்த வருடங்கள்ல வீணராகி போகாதபடிக்கு நம்ம சிந்திக்கிற சிந்தனைகளை எப்படி கண்டுபிடிக்கலாம். நான் இப்போ என்ன பாருங்க, எல்லாருமே பாருங்க, நீங்க எல்லாமே வீட்டில் ஏதோ ஒரு விஷயங்களை வச்சுட்டு பார்க்காதீங்க. என்ன எல்லாருமே பார்த்துட்டு என் கண்ணை பாருங்க, நான் என்ன சிந்திக்கிறேன்னு உங்களால் சொல்ல முடியுமா? நான் என்ன சிந்திக்கிறேன்னு சொல்ல முடியுமா? ஆனா நீங்க என்ன எல்லாமே நான் என்ன நினைப்பேன், நீங்க என்ன நான் உங்களை பார்க்கற சொன்னதால பார்க்குறீங்க அப்படின்னு நான் நினைப்பேன். கரெக்டா? சரி, இப்போ நம்ம சிந்தனை எதன் அடிப்படையில் பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ நான் கண்டுபிடிக்கிறேங்க பாருங்க. இப்போ நான் கண்ணை மூடிட்டேன். இப்போ என்னை பார்த்து கண்டுபிடிங்க. ஒரு கண்ணு வந்து ஓப்பன் ஆகி ஒருத்தரை சரியா பார்த்துச்சுன்னா அவர் என்ன மாதிரி ஃபீல் பண்றாரு, அவருடைய முகபாவனை என்ன, அவர் சோகமா இருக்கிறாரா, நல்லா இருக்கிறாரா, எந்த மாதிரி இருக்கிறான்னு சொல்லி கண் பார்வை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஓரளவுக்கு கண்டுபிடிக்கலாம். இது நம்ம அனுபவத்திலேருந்து பார்க்குறோம். அப்போ கண்ணு சரியா இல்லை அப்படின்னா அது பார்க்க முடியாது. இதெல்லாம் எதுக்காக நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா,
இந்த சிந்தனை ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு சிந்தனை. இன்னைக்கு நம்ம எடுத்துட்டோம்னா, இந்த புதிய வருஷத்துல, புதிய நாட்கள்ல கடவுளை மகிமைப்படுத்துவதை தவிர வேற வழி இல்லைன்னு சொல்லி பிளான் பண்ணுங்க. 2வது ஒரு விஷயம் என்னன்னா, சிந்திக்கிறத நிறுத்துங்க. உலகம் சார்ந்த சம்பந்தமான காரியங்கள அதிகமான சிந்தனைகள் ஈடுபாடு குறைச்சுக்குங்க. குறைச்சா எப்படி நம்ம குறைக்கலாம் அப்படின்னா, ஒரு ஃபில்டரை இந்த சிந்தனைக்கு போட்டுருங்க. இந்த வருஷம் முழுதும் என்ன பண்ணுங்க, ஒரு பெரிய ஃபில்டர் வாங்கிக்கங்க. எதெல்லாம் சிந்திக்க கூடாதோ அதுக்கு ஃபில்டர் போட்டு அதை என்ன பண்ணுங்க, அதை அந்தான தூக்கி போட்டுருங்க. ஏன் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயமா இருக்குது. அப்படி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்க கடவுளை மகிமைப்படுத்த முடியாத ஒரு பாயிண்ட்டுக்குள்ளார பார்க்கலாம். எரேமியா 16:12 நம்ம வாசிக்கலாம். எரேமியா 16:12 பிற்பகுதியை நீங்க வாசிக்கலாம். எரேமியா 16:12 பிற்பகுதி. உங்களில் ஒவ்வொருவரும் என் சொல்லை கேளாதபடிக்கு உங்கள் பொல்லாத இருதய கடினத்தின்படி நடக்கிறீர்கள். பாத்தீங்களா? இதோ உங்களில் ஒவ்வொருவரும் என் சொல்லை கேளாதபடிக்கு உங்கள் பொல்லாத இருதயங்கிறது நான் சொன்னோம் சிந்தனை. ஸோ இந்த இருதய சிந்தனைக்குள்ள கடினத்தின்படி நடக்கிறீர்கள் அப்படிங்கிறார். அப்போ நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த சிந்தனைகள்ல நம்ம சிந்திக்கிற சிந்தனைகள் கரெக்டா இருந்துச்சுன்னா சரியான ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிடலாம். வெள்ளம் வரத்துக்கு முன்னாடி அணை போடணுமா, வந்த பின்னாடி அணை போடணுமா? எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச வெள்ளம் வரத்துக்கு முன்னாடி அணை போடணும். வெள்ளம் வருதுன்னு தெரிஞ்ச பின்னாடி அணை போடாம இருந்தா தப்பு. அநேக அனுபவங்கள் என்னுடைய வாழ்க்கையில நான் சொல்றோம்னா நிறைய சொல்லலாம். நம்ம என்ன பண்ணோம்னா, முடிந்த அளவுக்கு சிந்தனையை கரெக்டா வச்சுக்கோங்க. சிந்தனை கரெக்டா இருந்துச்சுன்னா எல்லாமே கரெக்டா இருக்கும். சிந்தனை அது செயல்பாட்டுக்கு வரும், செயல்பாடும் கரெக்டா இருக்கணும். அப்போ சிந்தனையை கரெக்ட் பண்ணிக்கோங்க. முடிந்த அளவுக்கு அது எப்படிப்பட்ட நிலையா இருக்கும் அப்படின்னா, உண்மை நிலை தவறாத நிலையாக இருக்க நீங்க முயற்சி பண்ணுங்க. இன்னொரு வசனத்தை கூட நீங்க மீண்டுமாக வாசிக்கலாம் பாருங்க. ரோமர் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்க மீண்டுமாக வாசிக்கலாம். ரோமர் 16:4. அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். அப்போ அதுதான் முக்கியம். என் பிராணுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். எனக்காக யாராவது நீ கழுத்து கொடுக்க தயாரா இருக்கிறீங்களா? எனக்காக கழுத்து யாராவது கொடுப்பீங்களா? வேற வேலை இல்லையா பிரதர் உங்களுக்கு? எனக்காக யாராவது கழுத்து கொடுக்குறது தயாராகிறீங்களா அப்படின்னு யாராவது சொன்னா கை நேரம் தைக்கணும் தூக்கி நான் ரெடியா இருக்கேன் பிரதர். எனக்காக யாராவது போய் எங்கேயாவது இந்த பிரச்சனையில் நீங்க இருங்க நீங்க அப்படின்னு சொன்னா எனக்காக ஏத்துப்பீங்களா? ஏன் தப்புக்கு நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்வீங்களா? நான் பண்ண தப்புக்கு நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்வீங்களா அப்படின்னா யோசிக்கிறோம். எல்லாருமே யோசிக்கிறோம், இவர் பண்ண தப்புக்கு நான் எதுக்கு பொறுப்பெடுத்துக்கணும், இவர் பாட்டுக்கு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்டுட்டே போகலாம். என் பிராணுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள், அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல பிரஜாதியாரில் உண்டான சபையார் என்றால் எல்லாருமே ஏன்னா நன்றி அறிதல் உள்ளவர்களா இருக்கிறார்கள் அப்படிங்கிறாங்க. அப்போ இன்னைக்கு எனக்காக ஒருத்தர் கழுத்தை கொடுத்துக்கிறாரு. யாரு? எனக்காக ஒருத்தர் கழுத்தை கொடுத்துக்கிறாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய ஜீவன் எனக்காக பறி போயிருச்சு, அவருடைய ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டு இருக்கிறது. ஸோ எனக்காக கழுத்தை கொடுத்தவர்கள் நான் என்ன பண்ணும் அப்படின்னா நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கடந்த வருஷம் முழுவதும் கொடுத்து எனக்கு இப்போ 45 வயசு ஆயிடுச்சு, 45 வயசு வரைக்கும் என்னை உயிரோட வச்சிருந்து எனக்காக அநேக தவறுகளுக்காக அநேக தரம் ரத்தம் சிந்தி என்னுடைய பாவங்களை கழுவி ஒரு தடவை என்ன பண்ணிட்டார், மன்னிச்சுட்டார். இப்போ இந்த புதிய நாளுக்கு வந்திருக்கிறேன். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்னா நன்றி அறிதல் இல்லாதவனா இருந்தேன் அப்படின்னா அது தப்பா ரைட்டா? எனக்காக ஒருத்தர் சப்மிட் ஆகி கொலை பண்ணிட்டே இருக்கிறாரு. இன்னும் வசனம் நம்ம ஏற்கனவே வாசிக்கிறோம், அடிக்கப்பட்ட வண்ணமாகவே இருக்கிற இயேசு கிறிஸ்து நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு நம்ம ஒருவேளை அந்த நன்றி உணர்வு இல்லாம இருந்தோம்னா மீண்டும் அதே தவறுகளை செய்கிறவர்களா நாம் மாறி போயிடுவோம். அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா தேவனை தேடுகிற உணர்வு ஒருவேளை நமக்கு இல்லை அப்படின்னா ஒரு நாள் ப்ராப்ளம் இல்லை, 2 நாள் ப்ராப்ளம் இல்லை, 3 நாள் ப்ராப்ளம் இல்லை. தேவனை தேடுகிற உறவு ஒரு வாரம் இல்லை, எப்படி இருக்கு உங்களுக்கு? 1 மாசம் இல்லை,
ஒரு வருஷம் இல்ல. என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, 2 நாள் ஓகே பண்ணுவீங்க, 3 நாள் ஓகே பண்ணுவீங்க, 4வது நாள் என்ன பண்ணிருவீங்க? பழகிரும். சர்ச்சுக்கும் போ வேணாம், ஒண்ணும் போ வேணாம் அப்படிங்கிற மாரி அது பழகி போயிரும். அதனால நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த வருடங்கள்ல நம்ம என்ன பண்ணலாம்னா, முடிந்த அளவுக்கு ஸ்தானங்கள், வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். இதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி. எந்த ஸ்தானம் வந்தாலும் சரி, அது உயர்வானாலும் சரி, தாழ்வானாலும் சரி, தீமையானாலும் சரி, நன்மையானாலும் சரி, நீங்க காண்பிக்க வேண்டியது யார? பிதாவையும் குமாரனையும் காண்பித்து அவருக்கு நன்றி எறிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டியது நமது தலையாய கடமையாக இருக்குது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக பிதாவின் பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் நமக்கு தெரியும். பிதாவின் பிள்ளைகள் உண்மை உள்ளவர்களாக இருப்பதும், சகோதரத்துல சிநேகத்தை காண்பிப்பதும் உண்மை முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது என்று நம்ம பார்க்குறோம். அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா, தொடர்ந்து ஆராதனையில கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்துவதோடு பிறருக்கு நம்ம என்ன பண்ணலாம்? நம்மை காண்பிக்கலாம். யோபு 8:11 மற்றும் 11லேருந்து 13 வசனம் வாசிக்கலாம் நம்ம. யோபு 8ஆம் அதிகாரம் 11லேருந்து 13 வரை உள்ள வசனங்களை வாசிக்கலாம். சேர் இல்லாமல் நாணல் ஓங்கி வளருமோ? தண்ணீர் இல்லாமல் கோரை புல் முளைக்குமோ? அது இன்னும் பச்சையாய் இருக்கும் போதே அறுக்கப்படாதிருந்தும் மற்ற எந்த புல்லை பார்க்கிலும் சீக்கிரமாய் வாடிப்போம் அல்லவா? தேவனை மறக்கிற எல்லாருடைய வழிகளும் அப்படியே இருக்கும். மாயக்காரரின் நம்பிக்கை அழிந்து போம். தேவனை மறக்கிற, அங்க பாருங்க அந்த விஷயம் பாருங்க, மேல வாசிங்க. தேவனை மறக்கிற எல்லாருடைய வழிகளும் அப்படியே இருக்கும். மாயக்காரின் நம்பிக்கை அழிந்து போகும். எப்போ ஒரு பசியினால் வாடி போவது போல நாம் வாடி போயிடுவோம். தேவனை மறந்துட்டோம் அப்படின்னா நாம் என்ன ஆயிடுவோம்? வாடி போயிடும். தேவனை மறக்கிற எல்லா ஜனங்களுக்கும் அதான் இருக்குது, வழியுடைய அப்படிதான் இருக்கு. மாயக்கார நம்பிக்கை அங்க அழிஞ்சு போயிடும் பாக்குறாங்க. அதே மாதிரி ஏசாயா 51:12 மட்டும் நம்ம வாசித்து இந்த பாடத்தை நிறைவு செய்யலாம். ஏசாயா 51:12. வாசிங்க. நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். சாக போகிற மனுஷனுக்கும் புல்லு கொப்பாகிற மனுபுத்திரருக்கும் பயப்படுகிறதற்கும் வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கும் நீ யார்? அவ்வளவுதாங்க. இன்றைக்கு நாம பார்க்கிறது என்ன அப்படின்னா, கடந்த வருடங்கள்ல நாம வாங்கின அநேக அனுபவங்கள் ஆலோசனைகளாக இந்த வருடம் எடுத்துக்கொண்டு கடவுளை மகிமைப்படுத்துவது பிரதான நோக்கமாக நம்ம வைத்துக்கொள்ள வேண்டும். எந்த ஸ்தானம் வந்தாலும் அந்த இடத்துல நீங்க கடவுளை மகிமைப்படுத்துங்க, தேவனை தேடுங்க, மறந்துடாதீங்க. நாட்கள் இனி இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னா, நாங்களாம் நிறைய முறை வாசிக்கும் போது சில விஷயங்களை குறித்து தியானிக்கும் போது நாட்கள் மிக மிக குறைவுங்கிறாங்க. மேக்சிமம் பார்த்தீங்க அப்படின்னா அநேக டெக்னாலஜிஸ் எல்லாம் இப்போ இம்ப்ரூவ் ஆகி ஏஐ அப்படிங்கிற ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் வந்துடுச்சு. நான் பேசுறது போலயே அது பேசும். நான் இல்லைனா கூட என் ஃபேஸை வச்சு அதை நான் பேசுன மாதிரியே அது காண்பிக்கும். அதாவது உண்மைக்கு பதிலாக போலி, அதுதான் ஏஐ. உண்மை இருக்காது, போலி. இன்னும் ஒரு ட்ரெடிஷ்னலா நீங்க ட்ரெண்டிங்கா எப்படி போயிட்டு இருக்குன்னா, கடவுள் அங்க இருக்காரு இங்க இருக்கிறாங்க சில வீடியோஸ்லாம் என்னால் பார்க்க முடியுது. சில வீடியோஸ்ல இது ஒரு மேஜிக் மாதிரி பண்ணி சின்ன குழந்தைகள் மத்தியில் காமிச்சிட்டு இருக்கிறாங்க. அதே போல உணவு தட்டுப்பாடு மற்ற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெகு சீக்கிரத்தில் வரப்போகுது. பனினா பனி அதிகம், வெயில்னா வெயில் அதிகம். காலம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஷார்ட் பீரியடு. நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு தெரியவே தெரியாது. ஆனால் எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா, டெக்னாலஜியுடைய ஸ்பீடு டாப் மோஸ்ட் போகுது. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு காலத்தில் ஒரு ப்ராக்டிக்கல் டீச்சரு ஒரு குறிப்பு கொடுத்து இது ப்ராக்டிக்கல் நோட்டு எழுதிட்டு வர சொல்லுவார். அதில் துவக்கம், முன்னுரை, நடுவில் என்ன விளக்கம் சொல்லி அது போட்டு கொடுக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அதுக்கு என்ன பண்ணணும், அவங்க புக்கை பார்த்து ரெஃபரன்ஸ் எடுத்து நிறைய இடத்துல நோட்ஸ் எடுத்து எல்லாம் பண்ணணும். இப்போ என்ன பண்ணேன், என்ன பண்ணுறது, சாட் அது என்ன பண்ணுது பாருங்க, பசங்களுக்கு அதுகிட்ட நான் போய் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு இந்த தீம் வேணும்னு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லிட்டேன். எனக்கு இந்த தீம் வேணும்னு சொல்லிட்டேன்னா A to Z அதுவே ஃபில் பண்ணி எனக்கு கொடுத்துரும். கரெக்டாப்பா? நான் என்ன நினைக்கிறேனோ அது நினைக்குது.
எனக்கு என்ன வேணுமோ அது எனக்கு செஞ்சு கொடுக்குது. இன்னும் என்னன்னா மாயான போலி எல்லாமே எல்லாம் போலியான விஷயங்கள் வெளியே வந்துருச்சு. யாருக்கும் இப்ப இன்னொரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து கல்யாணமே நடக்காதுன்னு சொல்லி போட்டிருக்கிறான் ஒரு ட்ரெண்டிங்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? குழந்தைகள் என்ன குழந்தைகள் எப்படிப்பட்ட குழந்தைகளாக இருப்பாங்கன்னு நீங்க பாத்துக்கங்க. குழந்தைகளே பிறக்காது, மரபணு மாற்றங்கள் செய்துபட்டாயிருச்சுன்னாங்க. அப்படின்னா வரக்கூடிய ஜெனரேஷன்ல யாரும் இருக்க மாட்டாங்க. ஜெனரேஷன் இருக்குமா இல்லையான்னு தெரியல. ஆனா நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? இப்ப நான் சொல்றது ஷார்ட் பீரியட். இது ஷார்ட் பீரியட் நினைக்கிற மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரி அதுக்கெல்லாம் என்ன காலம் இருக்குன்னு நினைக்காதீங்க. இப்படின்னு தான் அந்த ஏஐ வந்துச்சு. இதெல்லாம் எக்ஸல் நான் ஒர்க் பண்ணிட்டு திடீர்னு ஏஐ வந்துச்சு. இப்ப என்னுடைய வாய்ஸ் இல்லைன்னா என் வாய்ஸ் மாதிரி ஒருத்தர் பேசுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. நான் தான் பாடணும், நான் தான் இது பண்ணணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நம்ம ஒரு அந்த சாஃப்ட்வேர்ல போட்டீங்கன்னா எல்லாமே உங்களை மாதிரியே பேசும், உங்களை மாதிரியே பண்ணும். அப்ப அழிவினுடைய பாதையில இந்த உலகம் மிக சீக்கிரத்தில் தீவிரமா போயிட்டு இருக்குது. நம்முடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்ல அழிவின் பாதையிலோடு நாம பங்கெடுத்து போகிறோமா இல்லையான்னு நீங்க உங்க மொபைலை கேட்டா தெரியும். என்னுடைய மொபைலை வாங்கி நீங்க ஒரு நாள் பார்த்துட்டீங்க அப்படின்னா நான் யாருன்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிடும். நான் யாருன்னு எனக்கு தெரியுதோ இல்லையோ இன்னொருத்தனுக்கு தெரியுது. என்னுடைய ஹிஸ்டரி எடுத்து அவன் பார்த்தான் அப்படின்னா அந்த ஹிஸ்டரியோட ஓனர் யாரு? ஹிஸ்டரியோட ஓனர்? ஹிஸ்டரி என்னன்னு தெரியாது உங்களுக்கு. நான் என்னென்ன பார்த்தேன், என்னென்ன செஞ்சேன், என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்லி யாரு சொல்லுது? கூகுள்ங்கிற ஒரு வெப்சைட்காரன் சொல்றான். அது யாருடைய கம்பெனி? யோசனை பண்ணி பாருங்க. நம்முடைய ஹிஸ்டரியை டெலீட் பண்றதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம்? நம்ம வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் மறந்துட்டு புதிய வாழ்க்கை வாழ்றதுக்கு டெலீட் பண்ணி வாழ்றதுக்கு தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து விலையேறப்பட்ட திருரத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மீண்டுமாக நம்ம ஹிஸ்டரி போட்டு அவர் நம்ம குற்றச்சாட்டுறதுக்கு நம்ம விடாதபடிக்கு வரக்கூடிய நாட்கள்ல முடிந்த அளவுக்கு கடவுளை மகிமைப்படுத்துவதற்குண்டான வேலையை நாம் துவங்கலாம். ஏதாவது தவறுதலாக நம்ம ஏதாவது செய்திருந்தால் அதை கண்டிப்பா கடவுள் மன்னிப்பார். நம்ம விசுவாசிக்கலாம். இன்னும் வரக்கூடிய 4 மாதங்கள் தான் இருக்கு. அந்த 4 மாதத்துல நம்ம என்ன பண்ணலாம்? புதிய தீர்வுகளை எடுத்து அந்த பரிசுத்தமாகுதலை பூர்ணப்படுத்துவதற்குண்டான வேலைகளை நம்ம முயற்சி பண்ணலாம். பொறுமையோடு கேட்டவங்கள் அனைவரும் கடவுள் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.